வணக்கம் உலகத் தமிழ் மக்களே, வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தாவேகா ஆட்சி இதுவரை நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல போட்டிருந்தேன். டாஸ்மாக் கடைகளை மூடுறதாகட்டும், இன்னும் சில விஷயங்கள் போட்டிருந்தேன். நல்லபடியா நல்ல துவக்கம்னு போட்டிருந்தேன். இன்னைக்கு காத்தால நியூஸ் பார்க்கும்போது, அதாவது இங்க நைட்டு இரவு இந்தியாவில் காலை என்ன நியூஸ் அப்படின்னா, திங்கட்கிழமை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது 620 அம்மா உணவகங்கள் திருப்பியும் புதுப்பிக்கப்பட்டு அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு. அது ஒரு நல்ல விஷயம். அது மக்கள் நலன். அதுவும் நிறைய பேர் தினக்கூலி மட்டும் இல்லாம நிறைய டிராவல் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. அதை திருப்பி தொடங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி தாவேகாவினருக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மதுரை இந்தியாவிலேயே ஒரு குப்பை நகரமா, ஒரு அசுத்தமான நகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல வந்துட்டு உண்டு. அதே மாதிரி சென்னையிலையும் நான் இப்போ ரீசெண்டா லீவுக்கு வந்திருந்த போதும் சென்னையை பார்த்த போதும் சென்னையிலையும் நிறைய இடத்துல குப்பை கூலங்கள். இது ஒரு பக்கம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தூய்மை பணியாளர்களோட போராட்டம். அவங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் விடுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அது நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் கண்ணால பார்த்தேன். போன வருஷம் நான் அங்க வந்திருக்கும் போது ரிப்பன் பில்டிங் முன்னாடி அவங்க போராட்டம் பண்றதையும் நேரடியாக பார்த்தேன் நான். ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்றார். இந்த உரிமை தொகை அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டியது இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு நம்மளோட இடம், அதாவது தமிழ்நாட்டை எப்படி சுத்தமான நகரமா மாத்தணும், குப்பை கூலம் இல்லாத நகரமா மாத்தணுன்றதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துன்னு போகணுன்றதுதான் என்னோட இது. ஏன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா அதை டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு, அதாவது குப்பை கூடம்லாம் இருந்துட்டு சரியா இல்லாம அதெல்லாம் நோய் நொடி அது டாக்டருக்கும் வேற விஷயத்துக்கும் செலவு பண்றதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாம்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விஜய்க்கு இந்த விஷயத்த கொண்டு போவோம். அவர் இதை நிச்சயமா அதை செய்வார்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.